ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்பவே சந்தோஷங்க. இது எந்த இடம்னா ஏற்காடு தான். ஏற்காட்டில் ஸ்கை பார்க். நிறைய பேர் அட்வென்ச்சர் பார்க்கு பிடிக்கும். நிறைய பேர் போனவங்களும் இருப்பீங்க. இல்லை அட்வென்ச்சர் பார்க் எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஸ்கை பார்க் போகலாங்க. பக்கத்தில்ண்ணா ரொம்பவே சூப்பரான என்டர்டைன்மெண்ட்டிங், அதே சமயத்தில் நல்ல அட்வென்ச்சர் தான். உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சரிங் பார்க் போகணும்னா இங்கே போகலாங்க. நல்லா பார்க்குறதுக்கும் ஜில்லுன்னு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக, அதே சமயத்தில் நல்ல என்டர்டைன்மெண்ட். இது நம்ம பொதுவாகவே அட்வென்ச்சர் பார்க்குக்கு போனால் சுற்றி க்ரீனஸாக இருக்கும்போது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்களேன். யானை மாதிரி, மான் மாதிரி ஒவ்வொன்றும் அதை இது பண்ணி அதை சுத்தமாக வச்சு, அதே சமயத்தில் பார்க்குறதுக்கு அழகாக எவ்வளோ க்ரீனிஸாக அது பச்சை பசையல் இருக்கும்போது தாங்க இன்னும் அழகாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக அதை இது பண்ணுறாங்க. இது எங்கே அப்படின்னா, எங்கே ஜிப்லைன் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம். ஜிப்லைன் போகிறது என் பையனுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி ரொம்பவே பிடிச்ச விஷயம். தம்பி அவனுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி சைக்கிளிங் போக முடியுமான்னு தெரில, ஜிப்லைனாவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்தாச்சு. 1000 நினைக்கிறேன் பெர் ஹெட்டு, 1000 ருபீஸ். சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. அவனுக்கு இந்த ஜிப்லைன் எப்பயுமே பிடிக்கும். இது எனக்கு என்னென்னா, அட்வென்ச்சர் பார்க் போகும்போதெல்லாம் ஒரு பயம் இருக்கும். என்ன தான் நம்ம சொன்னாலும் இந்த மிஷின்ஸை அப்படியே நம்ப முடியுமா? அது எங்கேயாவது ஏதாவது சின்ன சின்னது நடக்கும்போது பயமாகவும் இருக்கும். ஆனால் குழந்தைங்க ரொம்ப விரும்புகிறதுனால அவங்களோட சேர்ந்து போகிற மாதிரி ஆகிடுது. அவங்களையும் நம்ம விடுற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு இடத்துக்கு போனால் சைக்கிளிங் தம்பிக்கு கால் நல்லா இன்னும் எட்டலை. அதனால் சைக்கிளிங் போக முடியல. ஏன்னா அது நம்ம பெடல் போட்டு தான் போகணும். அது கொஞ்சம் வேகமாக அழுத்தினா தான் லாஸ்ட்டு போய் சேர முடியும். ஒரு கம்பியில் தானே போகுது. அதனால் இவனுக்கு எட்டாதனால அவன் மிஸ் பண்ணிட்டான். ரொம்ப ஃபீல் பண்ணான். சரி வளர்ந்து அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் போய்க்குவேன் அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பசங்க ஹைட் இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்குங்க. இல்லைன்னா ஒருத்தர் போயிட்டு திரும்ப குழந்தைய பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் அந்த அட்வென்ச்சர் பார்க்கெலாம் போக முடியும். அந்த சைக்கிளிங் ஜிப்லைன் முடிச்சு சைக்கிளிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ட்ராலி மாதிரி வந்ததுங்கள, சல்லுன்னு அது ஸ்பீடாக வந்துச்சு. அதில் இந்த மாதிரி தான் போய் ஆகணும். சப்போஸ் உங்களால் முடியலை, கொஞ்சம் வயசானவங்களும் ஆசைப்படுவாங்க ஆனால் போக முடியலன்னா அவங்க கீழே அந்த இதுலேயே ஸ்டெப்ஸ் இருக்கும், இறங்கி வந்துடலாம். அந்த வழியாக வந்துடலாம். அதில் நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ரொம்ப அட்வென்ச்சரிங்காக இருந்தது. அது போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பொதுவாக நான் ரொம்ப இதுக்கெல்லாம் மெனக்கட மாட்டேன். பசங்க போட்டும் தான் பார்ப்பேன். ஆனால் அது இவங்களையும் நம்ம சேர்ந்து கூடவே பார்த்துக்கணும்னா நம்ம கூட போனால் தான் அவங்களையும் பார்த்துக்க முடியும். அதனால் அவங்களோடே சேர்ந்து அவங்க நடந்தபோது நம்மளும் அது கூடயே போகிற மாதிரி தான் போனோம். ஏன்னா 2 பேரும் பார்த்துக்கிட்டா தான் சரியாக வரும். நம்ம ஒருத்தரை நம்பி 2 குழந்தைங்கள இப்போ அனுப்ப முடியாது. ஒருத்தர் முன்னாடி போயிடுவாங்க. அதனால் இப்போ என் ஹஸ்பண்ட் பாப்பா கூப்பிட்டு போக, நான் தம்பியை கூப்பிட்டு போக, அந்த மாதிரி தாங்க ஒவ்வொன்றையும் போனோம். இந்த அட்வென்ச்சர் பார்க் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் போனோம். இங்கேயுமே பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம பீகோ பார்க் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் மாதிரியே இங்கேயும் பேர்ட்ஸ் கையிலலாம் நம்ம ஃபுட்டு கொடுத்தோம்னா உட்காரும். அந்த மாதிரி இதுவுமே சூப்பராக இருந்தது. அதுவுமே இவங்க வளர்க்குறது நல்லா. அந்த ரொம்ப பெரிய பேர்டு அழகாக தோளில் உட்காருது. அவங்க உட்கார வச்சாங்கன்னா சூப்பராக உட்காந்துக்குது. அது நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என் பையனுக்கு பயம்லாம் இல்லைங்க. அந்த பேர்ட்ஸ் உட்காரும்போது அவன் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது பேர்ட்ஸ் அவன் ஷோல்டரில் உட்காந்துருந்தப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ், இதே மாதிரி அக்வாரியம் இருக்குது. அந்த அக்வாரியம் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்ததுங்க. நல்லா தெளிவாக இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இதுவுமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் நமக்கு. நல்லா நிறைய ஃபிஷ்ஷஸ் கலர்ஃபுல்லாக பார்க்கும்பொழுது பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா ஃபுல்லாக நம்ம உள்ள ஃபுட்டும் இருக்குது. பட் ஃபுட்டெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் டைமிங் அனுசரித்து நீங்கள் லன்ச் எடுத்துருங்க, ஒரு வேளை காலையில் போனீங்கன்னா. அப்புறம் இந்த 360 டிகிரியில் நமக்கு வீடியோ ஃபோட்டோஸ் அது எடுக்கிறது, அது சில கேம்ஸ் எல்லாம் இருந்தது. இன்டோர் கேம்ஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஊஞ்சல்லே போகிறது. இது ஜிப்லைன் மாதிரியாக தான், ஆனால் ஸ்லோவாக போகும். இது எங்கன்னா நம்ம மேலே கிளாஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதுக்கு போகணும்னா இதில் போகிறது நமக்கு கொஞ்சம் ஈஸி. இல்லைன்னா நம்ம நடந்து போகணுங்க.
அதுக்காகவே இதுக்கு தனியாக பே பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. இங்கே போயிட்டாலே நம்ம 1000 ருபீஸ்க்கு எடுத்துட்டோம் அவ்வளோதான் நினச்சோம்னா, அங்கே உள்ளே போனால் திரும்ப இதுக்கு 250 எடுங்க. அப்புறம் அந்த ஸ்விங்ஸ் இருக்குது, 5 பேர் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகிறது, அதுக்கு 500. இந்த மாதிரி இருக்குது. நமக்கு தேவைன்னா கொடுத்து எடுக்கிற மாதிரி தான் வரும். இப்போ நாங்கள் இது மட்டும் ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜு பார்க்குறக்காக தான் நிறைய பேர் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் பார்க்கணுன்னு போகிறது. ரொம்ப உயரத்தில் மலை உச்சியில் இருக்குங்களா, அதுக்கு நம்ம நடக்க முடியாது. அப்படி போயிட்டாச்சு. இந்த ஊஞ்சலில் அப்படியே ஜாலியாக மெல்ல வேடிக்கை பார்த்துட்டே போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஒர்த்து தாங்க. ஃபுல்லாக நம்ம வந்து ஏற்காடை வந்து கவர் பண்ணுற மாதிரி கண்ணிலேயே பார்த்து செம்மையாக அனுபவிக்கலாம். இப்போ இதுதாங்க கிளாஸ் ஃப்ரிட்ஜு. இதில் பாருங்கள், கீழே நடந்து வர்றவங்களும் தெரிவாங்க, மரம் செடி கீழே ஃபுல்லாக மலை ஃபுல்லாக தெரியும். ஆனால் அதில் கிளாஸில் அப்படியே நடந்து போய் நம்ம ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப உச்சியில் ரொம்பவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் வந்து என்ன நிறைய இருக்கும்போது கடகடன்னு ஆடுது. அது கொஞ்சம் எல்லாருமே பயந்தாங்க. அதனால் கொஞ்சம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி போய் பாருங்கள், அதான் ரொம்ப பெஸ்ட்டு. அவங்களே அங்கே வெயிட் பண்ணுறாங்க, ஒரு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அந்த அண்ணாவே. ஏன்னா நம்ம ஃபேமிலியாக போகும்பொழுது நம்மளே எடுக்க முடியாதப்போ செல்ஃபி தானே எடுக்க முடியும், அவங்க எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தால் இந்த மாதிரி காளைகள்லாம் நிறையா வளர்க்குறாங்க. எவ்வளோ உயரம் பாருங்கள், அது நடக்கிறது தெரியுதுங்களா? இதுதான் ஃப்ரிட்ஜு. எவ்வளோ தூரம் நடந்து போய் தான் அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜில் நம்ம நடக்க முடியும். ரொம்ப உயரங்க. இது போனால் தனி அனுபவம் தான். அதுக்காகவே நம்ம வந்து அந்த ஊஞ்சலில் போய் போகலாம். ரிட்டன் என்ன பண்ணிட்டோம்னா, சரி இறங்கலாம் அப்படின்னோம். அப்புறம் சரி ஜீப் இருந்துச்சு, ஜீப் ரைடும் போகலாம். அதுக்கும் பே பண்ணி தான் ஆகணும். நம்ம என்ன சொல்ல, உள்ளே போயிட்டாலே எல்லாமே பைசா தாங்க. இது 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் பெர் ஹெட்டு. இவர் இறக்கி விட்டுருவார். ஒரு 2 மினிட்ஸில் அழகாக இறங்கி வந்துடலாம். அப்படியே கொண்டு வந்து நம்ம திரும்ப எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்துடுவோம். இந்த ஸ்விங்ஸ் பாருங்களேன், ஒரு 5 பேரா 3 பேருன்னு நினைக்கிறேன். பயங்கர ஃபாஸ்ட்டுங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக அப்படியே நின்று நல்லா நிதானமாக வச்சுருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போன வேகத்தை பார்த்தா ஒரே சவுண்டு எல்லோரும். ஆனால் அதுவும் ஜாலியாக தான் இருக்கும். கொஞ்சம் பயந்தவங்களாம் இதெல்லாம் போகாதீங்க, கொஞ்சம் வீக்கானவங்களாம் கண்டிப்பாக அதுக்கு போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் என்னங்க ஸ்பெஷல், இதை விட பயங்கர ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அது வீடியோவில் வரும், நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்களே. அதை பார்த்தீங்கன்னா அரள மாட்டேன் பயப்பட மாட்டேன்றவங்களாம் பயந்துருவீங்க. இப்போ இங்கே இது வந்து ஒரு மியூசியம் இருக்குது. அதை வந்து அந்த மாடர்ன் தியேட்டர் வந்தது, அதனோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வச்சுருக்காங்க. லெட்டர்ஸ், ஃபாரினர்ஸ் வந்து தங்கியிருந்தது, அவங்களோட கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு இல்லை, அதனால் நான் எடுக்கலை. இது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. அது மாதிரி இங்கே கேக்டஸ் வந்து ரொம்ப வருஷத்துக்குரியதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய க்ரைன், எவ்வளோ உயரத்தில் நிற்க வச்சுருக்காங்கன்னு. இங்கேருந்து தள்ளி விடுவாங்கங்க கீழே. எப்பப்பா இதை பார்த்தோன்னே எனக்கு அடிவயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு பயம். எப்படி ஏதாவது இவ்வளோ தைரியம்? அது எப்படின்னா எப்படி சொல்ல, ஒரு 10 மாடி கட்டடத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுங்குற மாதிரிங்க ஒருங்க. அம்மா எனக்கு பார்க்கவே பகீர்னுச்சுங்க. அவங்க உண்மையிலே அவங்க தைரியத்தை பாராட்டணும். என்ன தான் பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தானே செய்யும். சப்போஸ் நாளாக இந்த கிரெயின் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் போட்டிருக்காங்க, பெல்ட் போட்டிருக்காங்க, ஹெல்மெட் என்ன இருந்தாலும் அடிபட்டுச்சு எங்கேயாவது, இல்லை அவ்வளோ வர்ற வேகத்தில் இடித்தா நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குது. இந்த மிஷினரியெல்லாம் உண்மையிலே நம்ம என்ன தான் வந்து செம்மையாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குதுன்னு நினச்சாலுமே சமயத்தில் ஏதாவது நியூஸ் பார்த்து பயம் வந்துடுது. இப்போ கூட எங்கேயோ பஞ்சாப்லேயோ எங்கேயோ வந்து ஒரு இடத்துல வந்து இந்த ஜிப்லைன் வந்து அருந்து விழுந்ததை போட்டிருந்தோம். அம்மா அதெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் பயந்தான். ஆனால் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதுக்கு போகிற மாதிரி தாங்க வருது. கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு போக வேண்டியதுதான். இது பாருங்களேன், மரத்தில் எத்தனை உருவம், இதில் எவ்வளவோ இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க. அந்தளவுக்கு பொறுமை நமக்கு இல்லை, ரசிக்க மட்டும்தான் முடியும், அதை கவுண்ட் பண்ணலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே மெல்ல ஒன்றுனா நான் பார்த்துட்டு வந்தேன். இது வந்து ஆக்சுவலாக மரத்துலனா மரம் கிடையாது, மரத்தை சுற்றி அவங்க வந்து சிமெண்ட்னால மரம் மாதிரி இருக்குது, அதை அப்படி பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது மரத்தோட வேரெல்லாம் கிடையாது, பார்க்குறதுக்கு அந்த அமைப்பில் இருக்குது நமக்கு, அவ்வளோதாங்க. இதில் காலையிலேருந்து யானையிலேருந்து பூனையிலேருந்து எல்லாமே செதுக்கியிருக்காங்க. அத்தனை உயிரினமும் இருக்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது இது பார்க்குறதுக்கே. இது இப்போ ஒரு புதிய ஆர்ட் தான், இது நிறைய இடங்களில் பண்ணுறாங்க இல்லைங்களா. இது பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே என்னடா மரத்தில் எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இது அந்த ஃபுல்லாக இருக்க ட்ரீஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாங்க. இங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா பீக்கு பார்க் அண்ட் ஸ்கை பார்க் ரெண்டையுமே மிஸ் பண்ணக்கூடாது.
அருமையாக பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஒன் டே பத்தாதுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 2யும் போனீங்கன்னா ஒன் டேயில் முடிக்க முடியாது. இன்னொரு நாள் தங்கி தான் நம்ம எல்லா இடத்துக்கும் போய் வர்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு ஒர்த்தான பிளேஸு. நம்ம போயிட்டா ஒரு நாள் 2 நாள் தங்குற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அழகாக பீக்கு பார்க், அது மாதிரி ஸ்கை பார்க், அப்புறம் நிறைய அங்கே சைட் சீன்ஸ் உள்ள இடங்கள் இருக்குது. நிறைய பார்க்கலாம். அந்த லேடிஸ் சீட், ஜென்ஸ் சீட், அதெல்லாம் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும். பக்கோடா வியூ பாயிண்ட், அப்புறம் சேர்வராயன் டெம்பிள், அப்படி எக்கச்சக்கமான இடம் இருக்குங்க. இங்கே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இந்த க்ரைன் வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் வீடியோவில். இதில் போகிறதுக்கு வந்து 2000 நினைக்கிறேன். அங்கேருந்து தள்ளி விடுறதுக்கு 2000 கொடுக்கணும். நினச்சி பார்த்தாலே பகிர்ந்தாங்க இருக்குது. ஆனால் என்ஜாய் பண்ணலாங்க. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.